பொருட்டோ சாப்டர் 18ஓட ஸ்பாயிலர்ஸ் வந்துருச்சு. மாட்சுரி தான் கவர் பேஜில் இருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்பாயிலர்ஸ் நாளைக்கு தான் வரணும். பட் இது ரொம்ப சீக்கிரமாகவே வந்திருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கவாக்கி போன சாப்டரில் அமாடோ அவர் உடம்புல லிமிட்டஸ் வச்சுருக்கிறது தெரிஞ்சு வேகத்தோடு போனார். இந்த சாப்டரில் அமாடோவை பிடிச்சி மிரட்டி அவரோட லிமிட்டர்ஸை தூக்கிட்டு புது பவர்ஸோட டிபிவியில் ஒரு கெத்தான என்ட்ரியை கொடுக்க போகிறாருன்னு நான் நினச்சேன். ஆனால் அதுதான் இல்லை. அமாடோவை பிடிச்சி மிரட்ட கவாக்கி உள்ள வராரு. கவாக்கி கோவத்தோடு வர்றதை பார்த்த சுமிரேவும் அங்கே வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பெருசாக ஃபைட் பண்ணிக்க போகிறாங்க போலன்னு சுமிரே ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க ரெண்டு பேரையும் தடுக்கிறாங்க. ஆனால் அமாடோ ரொம்ப அசால்ட்டாக கவாக்கியை வாய்ஸ் கோட் மூலமாக ஷட் டவுன் பண்ணிட்டார். எஸ், கவாக்கி மறுபடியும் தூங்க போயிட்டாரு. இதோட கவாக்கி எப்போ எழுந்திருப்பாருன்னு தெரியல. ஆனால் அமாடோவை தாண்டி கவாக்கியால் கண்டிப்பாக இந்த லிமிட்டர்ஸை ரிமூவ் பண்ண முடியாது போல். இதுக்கும் கண்டிப்பாக பொருட்டோவோட ஹெல்ப் இருந்தால் தான் அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பொருட்டோ அமாடோவை எதிர்த்து என்ன பண்ண போகிறாரு, கவாக்கியோட லிமிட்டர்ஸ் எப்போ ரிமூவ் ஆகுதுன்னெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் அமாடோ சுமிரே கொஞ்ச நேரம் எதையோ பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டாக இவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு இன்னும் ரிவீல் ஆகலை. ஃபுல் சாப்டர் வரும்போது தான் அது என்னவா இருக்கும்னு நமக்கு தெரிய வரும். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கவாக்கி கார்னரில் அப்படியே படுத்திருக்காராம். இன்னும் பேனல் லீக்ஸ் வரல. பட் டெக் ஸ்பாய்லர்ஸில் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கவாக்கியை இவ்வளோ பெரிய காமெடி பீஸாக மாற்றிட்டீங்களேடான்னு தான் எனக்கு தோணுது. ரைட்டு, அடுத்து என்னென்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அடுத்த சீனில் சான் வில்லேஜை காட்டுறாங்க. இங்கே சரடா, மிட்சுகி, கோனஹாமாரு அப்படியே ஒரு ஆக்டிங்கை போட்டு ஷிஞ்சுஸோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்க. ரியூ யோடோ அண்ட் அராயா இருக்கிற இடத்த தேடி போயிட்டுருக்காரு. கூடவே சரடா அண்ட் மிட்சுகியும் போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சடனாக ரியூ வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாரு. திடீர்னு அவரோட அயன் சாண்டை ரிலீஸ் பண்ணுறாரு. இதை பார்த்த சரடா, மிட்சுகி, கோனஹாமரு அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் கோனஹாமரு, மொய்கியும் சின்ன பசங்களாக இருக்காங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சுன்னு டெக் ஸ்பாய்லர்ஸில் தெளிவாக சொல்லலை. ஆனால் மாட்சுரி இது எல்லாத்தையும் நினச்சி ப்ளஷ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த ப்ளஷிங்க்கு பின்னாடி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்னு டெக் ஸ்பாய்லர்ஸில் சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் முடியுது. மறுபடியும் சான் வில்லேஜை காட்டுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. எஸ், மாட்சுரி அண்ட் ரியூ இவ்வளோ நேரம் நடிச்சிட்டு இருந்ததா ரிவீல் பண்ணுறாங்க. சரடா அண்ட் டீம் சோல் த்ரோன் மேலே தான் இவ்வளோ நேரமும் குறியாக இருந்தாங்கன்னு கூட இந்த ஷிஞ்சுஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், கோஜி போட்ட மொத்த பிளானும் ஊற்றிக்கிச்சுன்னே சொல்லலாம். இந்த ஷிஞ்சுஸ்க்கு ஒன்றும் தெரியாது, இதுங்க குழந்தைங்க மாதிரின்னு நினச்சா இதுங்க ஹியூமன்ஸை விட ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களோட கோரா ஜூரா இருக்கிறதால இவங்களுக்கு சரடா அண்ட் டீமோட பிளானை அவர் தான் கன்வே பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிளான் எப்படி ஜூராக்கு தெரியும்னு நீங்கள் கேட்கலாம். மமுஷிக்கு ஐடா மாதிரி ஒரு பவர்ஸ் இருக்குன்னு ரொம்ப நாளாக தியரி போயிட்டுருக்கு. இதுபடி இப்படி ஒரு கிளேர்வோயன்ஸ் எபிலிட்டி மூலமாக மமுஷி இவங்க பிளானை நோட் பண்ணி ஜூரா கிட்ட சொல்லி அப்புறம் அது ஷிஞ்சுஸ்க்கு கன்வே செய்யப்பட்டிருக்கலாம். பட் எல்லாத்தையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் டீம் 7 ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் கொஞ்சிட்டு இருந்த மாட்சுரி, கோனஹாமரு நெஞ்சரியை மிதிக்கிறாங்க. ரியூ சரடாவை அட்டாக் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இவங்களோட எல்லா பிளான்ஸும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ரியூ சடனாக ஒரு சோல் த்ரோன் பல்பை எடுக்கிறாரு. இதை பார்த்த யோடோ இதுதான் சான்ஸ்னு அந்த சோல் த்ரோன் பல்பை ஆட்டையை போட பார்க்குறாங்க. அந்த டைம் பார்த்து ரியூ அவனோட அயன் சாண்டால் அட்டாக் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே சரடா, மிட்சுகி, கோனஹாமரு, அராயா, யோடோன்னு எல்லாரையும் ரியூ அயன் சாண்ட் ட்ராப்பில் பிடிச்சி வைக்கிறாரு. சரடா திடீர்னு யோடோவை, அதாவது அவங்க டீம்மேட்டையே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்த கோனஹாமரு, மிட்சுகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது இவங்கள ரியூ தான் அவரோட நியூ எபிலிட்டி மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. அயன் சாண்டை யூஸ் பண்ணி ரியூ தான் இவங்கள ஒரு பப்பட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாரு. திடீர்னு ஒரு ஸ்வாட் ரியூவோட அயன் சாண்டை கட் பண்ணி இவங்க எல்லாரையும் சேவ் பண்ணுது.
நான் இது கண்டிப்பாக பொருட்டோவாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதுதான் இல்லை. அராயா தான் ரியூவோட அயன்ஸ் அண்ட் ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகி மற்ற எல்லாரையும் காப்பாற்றி இருக்காரு. கடைசியாக அராயா அண்ட் ஷின்ஜூஸ் ஃபேஸ் பண்ணிக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. சைட் நோட்டில் சில விஷயம் போட்டிருக்கு. இந்த 2 நண்பர்களில் யார் யாரை ஜெயிக்க போகிறா? அராயாவோட பிளேட் அயன் சாண்டை கட் பண்ணுமா? கோனஹமருக்கு என்ன ஆக போகுது? யாரோட சுச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சராக இருக்குங்கிற கேள்விக்குறியோட இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. ஓஜி பொருட்டோ முழுக்க முழுக்க பொருட்டோ அண்ட் டீம் 7 மட்டுமே பேஸ் பண்ணி இருந்ததால தான் நிறைய ஹேட்ரடை வாங்குச்சு. ஆனால் டிபிவியில் கிஷிமோட்டோ அது எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்காருன்னு தெரியுது. யோடோ அண்ட் அராயாலாம் ஓஜி பொருட்டோவில் 1-2 சீனுக்கு தான் வருவாங்க. ஆனால் டிபிவியில் இவங்கள மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு சாப்டரையே கொடுத்துருக்காங்க. பொருட்டோவை தவிர மற்ற கேரக்டர்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதே மாதிரி கவாக்கி, சரடா, கோனஹமாருன்னு சில கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, இப்போது இந்த ஆர்க்கோட எண்டிங் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இந்த சாப்டர் 2 டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷனை நோக்கி போயிட்டுருக்கு. ஒன்று, இவங்களோட சண்டை ஒரு பெரிய பிரச்சனையாக வெடித்து பொருட்டோ உள்ளே வந்து இவங்க எல்லாரையும் சேவ் பண்ணணும். கண்டிப்பாக இப்படி நடக்க கோஜி அலோவ் பண்ண மாட்டார். ஆனால் பொருட்டோ கோஜியோட அட்வைஸையும் மீறி இவங்களை காப்பாற்ற உள்ளே வந்து கடைசியாக ஜூரா கிட்ட சிக்கி பொருட்டோ காமாவை யூஸ் பண்ணுற மாதிரி முடியும். அப்படி இல்லைன்னா சரடா கோனஹமருக்கு வரப்போகிற இந்த ஒரு டேஞ்சரை பார்த்து அவங்களோட எம்எஸ் எபிலிட்டி ட்ரிகர் ஆகி முதல்ல சரடா அவங்களோட எம்எஸ் எபிலிட்டியை யூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணுறது மூலயமா மட்சுரி இல்லைனா ரியூ இதில் இறந்து போகலாம். மேக்ஸிமம் இந்த ஆர்க்கில் சாக போகிறது ரியூவாக தான் இருக்கும். ஏன்னா காராவோட லைஃப் டேஞ்சரில் இருக்குது. ரியூ இறந்து ஷிங்கி வந்தால் தான் அவரை காப்பாற்ற முடியும். அதனால் ரியூ இந்த ஆர்க்கில் இறக்கணும். ஆனால் இவரை கொல்ல போகிறது பொருட்டோவா இல்லை சரடாவா இல்லை இவங்க 2 பேரும் இல்லாமல் வேற யாராவதாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சாப்டர் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாரும் போயிடாதீங்க. இந்த வீடியோ எடிட்டில் இருக்கும் பொழுது சில ஸ்பாய்லர்ஸ் ரிவீல் செய்யப்பட்டிருக்கு. அதை கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷின்ஜுஸ்க்கு சரடா அண்ட் டீமோட பிளான் முன்னாடியே தெரியும். இதை மாமுஷி அவரோட கிளார்வோயன்ஸ் மாதிரியான எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி ஜூரா கிட்ட சொல்லி அப்புறம் அது இவங்களுக்கு கன்வே செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை போல். இந்த ஷின்ஜூஸ் உண்மையாகவே சரடா அண்ட் டீமை ஆலைஸாக தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் யோடோ கிட்ட இருந்து மர்டர்ஸ் இன்டென்ட் வந்திருக்கு. இதை பார்த்த ரியூ சந்தேகமாகி அப்புறம்தான் இவங்க நம்ம எனிமீஸ்னு இந்த ஷின்ஜூஸ்க்கு புரிஞ்சிருக்கு. ஸோ ரியூக்கு ஒரு புது எபிலிட்டியை இந்த சாப்டரில் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்க இவ்வளோ எபிலிட்டியை ஆட் பண்ணுறத பார்த்தா இந்த சாப்டரில் ரியூ சாவாரா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குது. அப்புறம் கவாக்கியை அமோடோ எந்த கோடை சொல்லி ஷட் டவுன் பண்ணாருன்னு இப்போது ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸ்லீப் ஆன் இட். ஆமாம், கவாக்கியை இவனுங்க காமெடி பீஸாகவே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த சாப்டரில் என்ன நடக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.